வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. இப்போ நம்ம எந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கோன்னா, ஒவ்வொரு லக்னத்திற்கும் 9 கிரகங்கள் எங்கெங்கே நிற்கிதுங்கிறத பார்த்து அதுக்கான வீடியோ போடுறோம். இந்த 9 கிரகத்துக்கும் ஒரே வீடியோவை போட முடியாது. அப்படி போட்டாக்கா ஒரு 2 மணி நேரம் மேலே ஆகும் வீடியோ எல்லா லக்னத்துக்கும் போடுறதுக்கு. அதனால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தை மட்டும் வச்சு 12 லக்னத்துக்கும் ஒரு கிரகம் கணக்கில் எடுத்துருக்கோம். அந்த வகையில் போடுறோம். அந்த வகையில் இப்போ போட போகிறது மேஷ லக்னத்துக்கு குரு பகவான் நிற்கிற பலாபலன். மேஷ லக்னத்துக்கு குரு பகவான் எங்கே 12 கட்டத்தில் எங்கே நிற்கிறாரோ அதுக்கான பலன் என்ன அப்படின்றத சொல்ல போகிறோம். இது ஒன்றை வச்சே வாழ்க்கை முடிவு பண்ணிடலாமான்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், சாரம், இந்த மாதிரி ஒரு 10 அம்சங்கள் இருக்குது, 10 ஆஸ்பெக்ட் இருக்குது. இதன்படியெல்லாம் பார்த்து தான் ஜோசியருங்க பலன் சொல்லுவாங்க. நம்ம மேலோட்டமாகவே ஒரு 4-5 அம்சங்கள் இதில் அடங்கியிருக்கும். இதில் பிரதானம் எதுனாக்கா கிரகம் எங்கே நிற்குதோ ஸ்தானத்தில் நிற்பது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை வாடகைக்கு விடுறோம் அப்படின்னாக்கா அந்த வீட்டில் யார் இருக்காங்கனாக்கா அந்த வாடகைக்கு இருப்பார். அவர் இருக்கிறவர் பொறுத்து அந்த வீடு மெயின்டைன் ஆகும். அதுபோல் அவர் இல்லைன்னா என்ன ஆகும், அதுக்கான ஹவுஸ் ஓனர் யாரோ அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுபோல் நம்ம இது வரைக்கும் இவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம். இப்போது மேஷ லக்னத்துக்கு குரு நிற்கிற பலன். மேஷ லக்னத்திலே குரு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த குருவை பற்றி சொல்லும்போது என்ன மாதிரியான பலன்களை சொல்ல போகிறோம் அப்படின்னா, 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது. 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது யோகஸ்தானம். பிதாவை பற்றி, குருவை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த 9ஆம் இடத்தை வச்சு. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடமும் அவரே தான். 2 வீடு இருக்குது அவருக்கு. குரு பகவானுக்கு 2 வீடு. ஒன்று 12னா விரயம், அலைச்சல், பயணம், சைன சுகம் அல்லது படுக்கை சுகம், அப்புறம் மோட்சம், இவைகளெல்லாம் குறிப்பிடுவது இந்த 12ஆம் இடம். இது 2க்குரிய உரிய கிரகமானது லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுக்கேன். அப்படி எல்லாருக்கும் இப்படி பலன் சொல்ல போகிறோம். அதில் மேஷ லக்னத்தில் குரு பகவான் இருந்தார்னா 9ஆம் இடம் லக்னத்தில் இருக்கனால இவர் யோகவான்னு சொல்லலாம், அதிர்ஷ்டகரமானவர்னு சொல்லலாம். பிதா, குரு, தெய்வ அனுகிரகங்கள் நிறைய கிடைக்கும். அனுகிரகங்கள், அனுகூலங்கள் நிறைய கிடைக்கும்னு அர்த்தம். 12ஆம் இடம் லக்னத்தில் இருந்தால் ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரியான வாழ்க்கையோ அல்லது நிறைய செலவாளியாகவோ இருக்கக்கூடிய அமைப்பு. வாழ்க்கையில் நிறைய காலவரையும், தனவரையும், பொருள் வரையும் இவைகளை ஏற்படுத்தி கொள்வார். எல்லாமே நல்ல விஷயத்துக்கு, சந்தோஷத்துக்குன்னு அர்த்தம். அதே குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோம். 9ஆம் இடம் 2ல் இருந்தால் எப்படி இருக்குன்னா, வாக்கு நல்லா சுத்தமாக இருக்கும். காரகம்னு பார்த்தாக்கா குரு பகவான் தனக்காரகன், அதனால் பணக்காரனாக இருப்பார். பணக்காரனாக இருக்கணும்னா ஒரு தகுதி வேணும். முதல்ல செலவு கம்மியாக பண்ணணும். அதனால் கொஞ்சம் சிக்கனமாகவோ இல்லை கருமித்தனமாகவோ இருப்பாங்க. 9ஆம் இடம் 2ல் இருக்கிறதுனால தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் 12ஆம் இடம் 2ல் இருக்கிறதுனால குடும்பம் கொஞ்சம் விலகி இருக்கலாம் அல்லது தள்ளி இருக்கலாம். அப்படி ஒரு அமைப்பு. பயணம் பண்ணி தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இப்படிலாம் இருக்கலாம். அப்புறம் நம்ம சொன்ன தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வைக்காக கொஞ்சம் செலவினங்களும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தமாக இருக்கிறது. இப்போது அந்த புதன் பகவான், குரு பகவான் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. மேஷ லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும்? யோகாதிபதி குருவா? ஓகே, சாரி. மேஷ லக்னத்துக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, புதனோட வீடு, அந்த புதனோட வீட்டில் குரு பகவான் இருக்கார் 3ஆம் இடத்துல. அப்படி இருந்தால் யோகம். தன்னோட தம்பிக்கு, தங்கச்சி அப்படின்றவங்க, இளைய சகோதரன் இருக்க வாய்ப்பு நிறைய உண்டு. அப்படி இருக்கிறவங்க சுகபோகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, யோகமானாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் இடமும் 3ல் இருக்குது அப்படின்னா அது கெட்டது அப்படின்றதுனால அந்த வகையில் சில பிரிவுகளில் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலையோ, திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம்லாம் நீங்கள் விரயம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையோ ஏற்படும்னு அர்த்தம். இப்போது அதே குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுப்போம். மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடமான கடகத்திலே குரு அமர்ந்தால் எப்படி இருக்கும்? யோகாதிபதி 4ல் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். என்னென்னா
அசையும் அசையா சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி, வாய்ப்பு, சுக சௌகரியம் எல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. ஆனால் காலதாமதமாகவோ இது கிடைக்கலாம், அல்லது கொஞ்சம் செலவினங்கள் செய்து செய்து பெறக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அது மைனர்னு கூட வச்சுங்களேன். நான் இப்போ பின்னாடியே நெகட்டிவ் சொல்லிட்டு வரேன்னாக்கா அது மைனர்னு வச்சுக்கோங்க. ஒரு 25% எல்லாத்துக்கும் கால வரையும், தன வரையும், பொருள் வரையும் அப்படிங்கிறது ஏற்படும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ மீதியெல்லாம் நல்லதும் வச்சுக்கோங்க. அப்போ 75% பலனு நன்மையும் 25% விரையும் அலைச்சலையும் சேர்த்துக்குங்க. இப்போது மேஷ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன ஆகும்? சிம்மம்ங்கிற 5ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அற்புதமான பலாபலங்களை பெறக்கூடிய அமைப்பு. பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக நல்ல விதமான குழந்தையை பெற்றுக்கிற அமைப்பு, குலதெய்வ அனுகிரகம் பெறக்கூடிய அமைப்பு. அப்புறமா வந்து அந்தஸ்தான வாழ்க்கை, 1க்கு 2 பட்டப்படிப்பு, இப்படியெல்லாம் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படலாம். யோகங்கள் அமோகம், குழந்தை ரூபத்துலேயும் நமக்கு யோகங்கள் அமோகமாக இருக்கும். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கால வரையும், தன வரையும், பொருள் வரையும் இந்த விஷயத்திலும் ஏற்படும். அடுத்ததாக 9ஆம் இடத்துக்கு அதிபதி 6ல் இருந்தால் என்ன ஆகும்? மேஷ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 6ல் இருந்தால் என்ன ஆகும்? பித்ரு தோஷம் ஏற்படும். அப்பா, தாத்தா, பாட்டம், பூட்டம், குலதெய்வம் போன்ற வகையிலெல்லாம் கொஞ்சம் தோஷங்கள், குறைபாடுகள், வருத்தங்கள் ஏற்படும். அல்லது செலவுகள் ஏற்படும். அதாவது அப்பா தோஷம்னா குறை, வருத்தம், கவலை. அதாவது அப்பாவுக்காக அல்லது அப்பாவோட சொத்து வில்லங்கங்கள் ஏற்படலாம், அப்பாவோட மனக்கசப்பு அவ்வப்போது ஏற்படலாம், அப்பாவுக்கு நோய் நொடி ஏற்படலாம், அப்பாவுக்கு கடன் ஏற்படலாம், கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்றவை அப்பாவுக்கு சேரக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தமாக இருக்கிறது. அந்த வகையில் வாழ்க்கையில் இவர் அப்பாவுக்கு கால வரையும், தன வரையும், பொருள் வரையங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்கிற பலன்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இருக்குமா இருக்காதான்னா கேரண்டடாக இருக்கும். ஆனால் மற்ற விஷயங்களெல்லாம் அனாலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதோட அம்சம் கூடவோ குறையவோ செய்யும். ஆனால் இதெல்லாம் இருக்கும்னு அர்த்தம். இப்போது 9ஆம் அதிபதி 7ல் இருக்கார். மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்ல அம்சமான வாழ்க்கை துணை அமையும். கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ரொம்ப அற்புதமான அமையக்கூடிய அமைப்பு. சாத்விகமான, யோக்கியமான ஒரு வாழ்க்கை துணையை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அதே நேரத்தில் அதிர்ஷ்டங்களும் அமோகமாக தரக்கூடியது. அப்போ என்ன குறை இருக்குமா? இருக்கும். கொஞ்சம் செலவாளியாக இருக்கலாம், அல்லது தூரத்துலேருந்து வந்தவங்களாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். அவ்வளோதான். இப்போது 9ஆம் இடம் 8ல் இருந்தால் என்ன ஆகும்? யோக தடை உண்டாகும், பித்ரு தோஷம் உண்டாகும், அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடைகளும், பிரச்சனைகளும், கவலைகளும், துக்கங்களும் நேரிடும் அப்படின்னு அர்த்தம். அது அந்த வகையில் நிறைய கால வரையும், தன வரையும், பொருள் வரையங்கள் ஏற்படும்னு அர்த்தம். இப்போது 9ஆம் இடம் 9லே இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடிப்போனவருக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் ஆட்சியும் பெற்றிருக்காருன்னா அவருக்கு துன்பம்லாம் ஓடி போயிருக்கும். இவரே ஊரை விட்டு கூட ஓடி போய் எங்கேயோ ஓஹோன்னு வாழலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குதா நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ அதிர்ஷ்டத்துக்கு மறுப்பே இந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். மேஷ லக்னத்துக்கு 9ல் குரு இருந்தால் இவங்க தான் மிக சிறந்த அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ சிறப்பு. பித்ரு, அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன், குலதெய்வம், தெய்வம், இந்த மாதிரி எல்லாரோட அனுகிரகமும் நிறைய பெற்று வாழக்கூடிய அமைப்பு. ஒரு சில ஆன்மீக ரீதியான நல்ல விஷயங்களான சில காலவரையும், தனவரையும், பொருள் வரையும் வழக்கம் போல் இருக்கும். அடுத்தது 10ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? 9ஆம் இடம் 10ல் இருந்தால் என்ன ஆகும்? வேலைக்கு உத்தரவாதம் உண்டு. அரசாங்க உத்தியோகமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால சுமாரான அப்படின்றது. ஒருவேளை நீச்ச பங்கமாகி ராஜயோகம் ஏற்பட்டு இருந்தால் அமோகமான அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆரம்பத்தில் சுமாரான, பிற்காலத்தில் அமோகமான அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் 9ஆம் இடம் யோகாதிபதி 10ல் இருக்கிறது, கேந்திர பலம் பெற்றிருக்குது, சிறப்பு. அதில் வந்து நீச்சமாக இருக்கிறது, அதில் குறைபாடு, நீச்சபங்க ராஜயோகம் பெரும்பாலும் ஏற்பட்டு போயிடும். அப்படி ஏற்பட்டவங்களுக்கு அமோகமான பலாபலன்கள் உண்டு. தொழில் ரீதியான பயணங்கள் உண்டுன்னு அர்த்தம். தொழில் ரீதியான பயணங்கள், அலைச்சல்கள் தவிர்க்க இயலாது. அடுத்ததாக மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல கும்பம்ன்ற இடத்துல வந்து புதன் என்ன அர்த்தம் அப்படின்னா, மேஷ லக்னத்துக்கு 9ஆம் தேதி குரு பகவான் 11ஆம் இடத்துல வந்து நிற்கிறார். கும்பம்ங்கிற இடத்துல வந்து நிற்கிறது என்ன பலன் அப்படின்னா,
11ல் குரு அமோகமான பலன்கள், பெரிய பணக்காரங்கிற அந்தஸ்தை கொடுக்கும். யோகம் ரொம்ப விருத்தியாகும். அற்புதமான பலாபலங்கள்லாம் நல்லா உண்டு. சுகபோகமான வாழ்க்கையை தரக்கூடியது. லேவிஷ்டாக செலவு பண்ணி லக்ஸரியாக வாழக்கூடிய ஒரு அமோகமான பலன்களெல்லாம் இந்த குரு பகவானை ஏற்படுத்துவார்னு அர்த்தமாக இருக்கிறது. கணிசமாக அப்பாவோட சொத்து பத்தை சாப்பிட்டே காலி பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அடுத்தது 12ஆம் இடத்துல இருந்தால் அந்த அர்த்தம் லக்னத்துக்கு, அதாவது மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? மிக சிறந்த பலாபலங்களாக நிறைய இருக்கும். ஆனால் பல விரயங்கள் இருக்கும். யோகத்தை விரயம் பண்ணுவாங்க, காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் பல நல்ல காரியத்துக்காகவே ஏகப்பட்ட தாம் தூம்னு செலவு பண்ணி நிறைய செலவினங்களை தவிர்க்க முடியாமல் போயிடலாம். ஆன்மீக ரீதியான செலவுகள், புண்ணிய காரியங்களான செலவுகள், தர்ம காரியங்களான செலவுகள், இப்படியெல்லாம் நிறைய செலவுகள்லாம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்ல அயன சயன சுகம் அமோகமாக இருக்கும். படுக்கை சுகங்கிறது நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி பலமான அமைப்பாக இருக்கிறது. மற்ற லக்னத்துக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.